இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இயங்குகின்ற அதிமுகவில் கோஷ்டி பூசல் மிகப்பெரிய அளவில் வெடித்திருக்கிறது. இந்த கோஷ்டி பூசலை முன்னிட்டு முன்னாள் அமைச்சர் KA செங்கோட்டையன் அவர்கள் வீட்டின் முன்னால் அணிதிரண்ட அதிமுகவின் வன்னியர் சமூக தலைவர்கள். என்ன நடந்தது என்பதை பற்றி இந்த காணொலியில் சற்று விரிவாக காண்போம். அத்திக்கடவு அவிநாசி கூட்டு குடிநீர் திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதற்காக அந்த அத்திக்கடவு அவிநாசி கூட்டு குடிநீர் திட்ட போராட்ட குழுவை சார்ந்தவர்கள் முன்னாள் முதல்வரும் இப்போதைய எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்களை அழைத்து ஒரு பாராட்டு விழாவை நடத்தியிருக்கிறார்கள். அதில் இன்னொரு வேடிக்கை என்னவென்று கேட்டால், அந்த அத்திக்கடவு அவிநாசி கூட்டு குடிநீர் திட்டத்திற்காக திருப்பூர் மாவட்டத்தில் 2 நாட்கள் நடைப்பயணம் நடத்தி அந்த அத்திக்கடவு அவிநாசி கூட்டு குடிநீர் திட்டத்திற்காக மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்தவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அது மட்டுமல்ல, 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்த பாட்டாளி மக்கள் கட்சி அதிலே ஒரு செயல் திட்டமாக அத்திக்கடவு அவிநாசி கூட்டு குடிநீர் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கூட்டணியின் குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் சேர்க்கப்பட்டு அப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதியை அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியிடம் பெற்றது பாட்டாளி மக்கள் கட்சி. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு நடத்தப்பட்ட பாராட்டு விழாவில் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆருடைய புகைப்படமும் ஜெயலலிதாவுடைய புகைப்படமும் இல்லை. ஆகவே அந்த பாராட்டு விழாவை புறக்கணித்திருக்கிறார் ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் KA செங்கோட்டையன். அவர் ஜெயலலிதா காலத்தில் அமைச்சராக இருந்தவர். எடப்பாடி பழனிசாமியை விட அதிமுகவில் அவர் சீனியர். இன்னும் சொல்லப்போனால் எடப்பாடி பழனிசாமியின் வளர்ச்சிக்கே KA செங்கோட்டையன் தான் காரணம் என்றும் சொல்லப்படுகிறது. அது எந்த அளவிற்கு என்பதை பற்றி இன்னொரு பதிவில் தனியாக பேச வேண்டி இருக்கிறது. இருந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமியின் வளர்ச்சியில் KA செங்கோட்டையனுக்கு பங்கு இருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் மறைந்ததற்கு பிறகு யார் முதலமைச்சர் என்கின்ற ரேஸில் முன்னணியில் இருந்தவர்கள் செந்தில் பாலாஜி, செங்கோட்டையன், எடப்பாடி பழனிசாமி. அதில் செந்தில் பாலாஜி இப்பொழுது திமுகவில் ஐக்கியமாகிவிட்டார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் பொறுப்புக்கு சசிகலா தேர்ந்து எடுத்ததற்கு காரணம் என்னவென்று கேட்டால், அன்றைக்கு கோடிக்கணக்கான ரூபாய் கடனில் KA செங்கோட்டையன் இருந்தார். அவரால் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு செலவு செய்ய முடியாது என்பதற்காகவே எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் பதவிக்கு சசிகலா முன்மொழிந்து அவரை முதலமைச்சராக்கிறார் என்ற செய்திகள் இன்றைக்கு வந்து கொண்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் நேற்று உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கிலே தீர்ப்பு வந்திருக்கிறது. முன்னாள் துணை முதலமைச்சர் O பன்னீர்செல்வத்துடைய மகன் ரவீந்திரநாத் அவர்களும் அதிமுகவின் புகழேந்தி அவர்களும் நீதிமன்றத்திலே தொடுத்த ஒரு வழக்கில் தேர்தல் கமிஷன் அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்களில் தலையிடலாம், அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்களில் தலையிடுவதற்கு தேர்தல் கமிஷனுக்கு எந்த தடையும் இல்லை என்று உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி கையில் இருக்கின்ற இரட்டை இலை சின்னம் பறிக்கப்படும் அபாயம் இருக்கிறது. அந்த வேலையை பாரதிய ஜனதா கட்சி செய்து கொண்டிருக்கிறது என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட நிலைமையில்தான் அமைச்சராக இருந்த செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இன்றைக்கு கிளர்ந்து எழுந்திருக்கிறார். அவர் தலைமையில் அதிமுகவின் முன்னணி தலைவர்கள் பலர் இணைந்திருக்கிறார்கள். அவருடைய தலைமையில் வன்னியர் சமூகத்தை சார்ந்த முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் அவர்களும் முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா அவர்களும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. கடந்த டிசம்பர் மாதத்தில் சேலம் மாவட்டம் நெடுஞ்சாலை நகரில் இருந்த எடப்பாடி பழனிசாமியுடைய வீட்டில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில் ஜனவரி மாதத்திற்குள் சரியான முடிவை எடப்பாடி பழனிசாமி எடுக்கவில்லை என்றால் நாங்கள் யார் என்று காட்ட வேண்டியிருக்கும் என்று செங்கோட்டையனும் CV சண்முகமும் எடப்பாடி பழனிசாமியின் முகத்திற்கு முன்னாலேயே நேருக்கு நேராக சவால் விட்டு சென்றதாக கூட ஒரு செய்தி இருக்கிறது.
இப்படியெல்லாம் செய்தி இருக்கின்ற நேரத்தில் கொங்கு மண்டலத்தை சார்ந்த எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே அதிமுகவின் தலைமை பொறுப்பை கைப்பற்றிவிட்டார். இன்றைக்கு அந்த தலைமை பொறுப்புக்கு ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது. தென் தமிழ்நாட்டை சேர்ந்த சசிகலா ஜெயலலிதா இருக்கின்ற பொழுது டிஃபாக்டோ சீஃப் மினிஸ்டராக பணியாற்றினார், நிழல் முதல்வராக இருந்தார். இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி கையிலிருந்து அதிமுக பொதுச் செயலாளர் பதவி பறிக்கப்பட்டால் அது அதே கொங்கு மண்டலத்தை சேர்ந்த இன்னொரு முன்னாள் அமைச்சர் KA செங்கோட்டையன் கைக்குத்தான் செல்கின்ற வாய்ப்பு ஏராளம் என்று சொல்லப்படுகிறது. இப்பொழுது அதிமுகவில் இருக்கின்ற வன்னியர் சமூகத்தை சார்ந்த CV சண்முகம், KP முனுசாமி போன்ற தலைவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? 1989ஆம் ஆண்டு எம்ஜிஆர் மரணமடைந்ததற்கு பிறகு அதிமுக இரண்டாக பிளவுபட்டு ஜெயலலிதா அணி என்றும் ஜானகி அணி என்றும் தேர்தலை சந்தித்த பொழுது அன்றைக்கு ஜெயலலிதா 28 தொகுதிகளிலே வெற்றி பெற்றார். அந்த வெற்றிக்கு முழு காரணமாக இருந்தது வட தமிழ்நாட்டிலே இருந்த பெரும்பாலான வன்னியர்கள் அதிகமாக வாழ்கின்ற வட தமிழ்நாட்டில்தான் ஜெயலலிதா பெரும்பான்மையான வெற்றியை பெற்றார். அதன் மூலம்தான் ஜெயலலிதா தன்னை அரசியலில் தக்க வைத்து கொண்டார், அரசியலில் கோலேச்சினார். அப்படிப்பட்ட காரணமாக இருந்த வன்னியர் சமூகம் இந்த மோசமான சூழலில் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு வன்னியர்களுக்கு அமைந்திருக்கிறது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு CV சண்முகமோ அல்லது KP முனுசாமியோ அதிமுகவின் தலைமை பொறுப்புக்கு வர வேண்டும் என்று காய்களை நகர்த்துகிறார்களா என்று ஒரு முடிவை எடுக்கிறார்களா? அதற்காக வன்னியர் சமூகத்திடம் ஆதரவு திரட்டுகிறார்களா என்று கேட்டால் அப்படி எதுவும் இல்லை. ஒருவேளை அதிமுக பொதுச் செயலாளர் பதவி எடப்பாடி பழனிசாமியிடமிருந்து பறிக்கப்படுமானால் அது செங்கோட்டையன் கைக்கு செல்வதற்குத்தான் வாய்ப்பு அதிகம் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கும் அதிமுகவை தாங்கி பிடிப்பவர்கள், தூக்கி பிடிப்பவர்கள் வட தமிழகத்திலே இருக்கின்ற வன்னியர்கள். பாட்டாளி மக்கள் கட்சியை கிட்டத்தட்ட ஒரு 50% அல்லது ஒரு 60% வன்னியர்கள் ஆதரிக்கிறார்கள் என்றால் கூட வன்னியர்கள் முழுக்க ஒரு 90% பாட்டாளி மக்கள் கட்சியை இன்று வரை ஆதரிக்கவில்லை. வன்னியர்களுக்காகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்காகவும் ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்காகவும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் பின்னால் வன்னியர்கள் ஒரு 90% திரண்டிருந்தால் என்றைக்கோ வன்னியர்களுக்கான சமூக நீதி, இடஒதுக்கீடு, மற்ற சமூகங்களுக்கான சமூக நீதி அனைத்தும் கிடைத்திருக்கும். ஆனால் அது இன்று வரை காணல் நீராகவே இருக்கிறது. சரி, அதுதான் கிடைக்கவில்லை. வன்னியர் சமூகத்தை சார்ந்த ஒருவர் முதலமைச்சராகின்ற வாய்ப்பு இருக்குமா இருக்காதா என்ற கேள்வி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு ஒரு அடித்தளமாக அதிமுக பொதுச் செயலாளர் பொறுப்பை CV சண்முகமோ அல்லது KP முனுசாமியோ கைப்பற்றுகின்ற வாய்ப்பு இருக்கிறதா என்று சொன்னால் அதற்கான எந்த முயற்சியிலும் அவர்கள் ஈடுபடவில்லை. ஆனால் வன்னியர் சமூகத்துடைய முக்கிய பிரமுகர்கள் எல்லாம் இன்றைக்கு KA செங்கோட்டையன் வீட்டில் அணிவகுத்து நிற்கிறார்கள் என்றும், நேற்றே KA செங்கோட்டையன் வீட்டுக்கு நூற்றுக்கணக்கான கார்கள் அணிவகுத்து சென்றது என்றும், அதிமுகவின் முக்கியமான புள்ளியெல்லாம் செங்கோட்டையனுக்கு ஆதரவு கொடுக்க இருப்பதாகவும் செய்தி வந்து கொண்டிருக்கிறது. செங்கோட்டையன் சசிகலாவுக்கு ஆதரவு கொடுக்க போகிறார். ஏற்கனவே அவர் சசிகலாவின் ஆதரவாளராக இருந்தார். இன்றைக்கும் அதிமுகவில் சசிகலாவுடைய ஸ்லீப்பர் செல்லாக KA செங்கோட்டையன் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இந்த சூழ்நிலையிலாவது வன்னியர் சமூகத்தை சார்ந்த KP முனுசாமியோ CV சண்முகமோ விழித்து கொண்டு அதிமுகவின் தலைமை பொறுப்பை கைப்பற்றுவதற்கு முயற்சி செய்திருக்கலாம். ஆனால் எந்த முயற்சியும் செய்யவில்லை. திமுகவில் துரைமுருகன் என்று ஒரு பொதுச் செயலாளர் இருக்கிறார். அவர் கோபாலபுரத்தின் கொத்தடிமையாகவே இருக்கிறார். அவராலும் எந்த பயனும் இல்லை. அல்லது வன்னியர் சமூகமாவது எதையாவது சிந்திக்க வேண்டும். திமுகவிலும் வன்னியர்கள் தலைமை பொறுப்புக்கு வர முடியவில்லை. அதிமுகவிலும் வன்னியர்கள் தலைமை பொறுப்புக்கு வர முடியவில்லை. தமிழகத்தின் 2 பிரதான கட்சிகள் அவை மற்ற சமூகங்களை சார்ந்தவர்களே ஆக்கிரமிக்கிறார்கள். வன்னியர்கள் தொடர்ந்து மற்ற சமூகங்களை ஆதரிக்கின்ற இடத்திலே தான் இருக்கிறார்கள் என்று வன்னியர்களாவது இனியாவது புரிந்து கொண்டு வன்னியர்களுக்காக போராடுகின்ற இயக்கம், வன்னியர்களுக்காக போராடுகின்ற தலைவர், பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி என உணர்ந்து இனியாவது 90% வன்னியர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை ஆதரித்தால் எதிர்காலத்தில் வன்னியர்களுக்கு ஒரு நல்ல விடியல்
பிறக்கும், ஒரு நல்ல விடிவு காலம் பிறக்கும் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.